உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதுமறிந்த மூதறிஞராக, நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக, அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கட்டுக்கோப்புக்குள் கட்சியை நடத்தி வரும் நிரந்தர பொதுச் செயலாளராக மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அல்லவையை அழித்து நல்லவையை நடைமுறைப்படுத்தும் மகிஷாசூர மர்தினியாக, மாநிலம் போற்றும் மக்களின் முதல்வராக, அகிலமே துதிக்கும் அன்னையாக, புத்தாக்க திட்டங்களை புதியதாக படைத்து புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியாக, இல்லாம இல்லா நிலையை எல்லோருக்கும் ஏற்படுத்த 8வது வள்ளலாக, எளியோர் வறியோர் என வாரி வழங்கும் பொன்மன தலைவியாக, உலகம் உள்ளவரை மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக போற்றப்படும் மனிதருள் மாணிக்கமாக, மழலைகள் மாதர்கள் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக, இயற்கையும் செயற்கையும் கைகூப்பும் கடவுளாக திகழ்கிறார். மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, நான்மறை வான்மறை துவைதம் அத்வைதம் என அனைத்தும் அறிந்த ஆன்மீக ஞானியாக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக, வள்ளல்களின் வள்ளலாக திகழும் மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர், சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். முத்தமிழை முழுதும் ஆய்ந்து முதல் இடை கடை என முச்சங்கத்தின் நோக்கமுணர்ந்து உலக தமிழ் மாநாட்டை மாண்புற நடத்தி, உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தை மேம்படுத்தி, தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கி, புதிய பல விருதுகளை உருவாக்கி, உலக தமிழ்ச்சங்கத்திற்கு பெருந்திட்ட வளாகம் கட்ட நிதி ஒதுக்கி, நான்மாட கூடலெனும் மதுரையில் தமிழ்த்தாய்க்கு 100 கோடி ரூபாயில் சிலை அமைப்பதாக அறிவித்து, தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் தொண்டாற்றி வரும் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு தமிழ் வளர்க்க செயல்படுத்தி வரும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வகை விவரங்களை விரிவாக தெரிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு வழங்கப்படும் மாத ஓய்வூதிய உயர்வு, நூலாசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் நூல் வெளியிட கூடுதல் நிதியுதவி, தமிழ் வளர்ச்சி துறைக்கென தனி வலைதளம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருக்குறள் காட்சி கூடம் உட்பட கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்ற வித்தக கவிஞன் பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பெரும் பணியாற்றி வருகிறார். தைத்திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என இருந்த விளம்புகை சட்டம் நீக்கப்பட்டு சித்திரை திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினம் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. தமிழறிஞர்களை பெருமைப்படுத்திட கபிலர், ஊவேசா, கம்பர், ஜியு போப், உமரு புலவர் மற்றும் சொல்லின் செல்வர் விருதுகளும், சிறந்த அமைப்புக்கு தமிழ்த்தாய் விருதும், புதிய தமிழ் கணினி மென்பொருள் உருவாக்குபவருக்கு முதலமைச்சர் கணினி தமிழ் விருதும் உருவாக்கப்பட்டது. அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் மற்றும் அவர் தம் மரபுரிமையருக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவி 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும், அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் மாத ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது.
அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் 73 பேருக்கு மாதந்தோறும் வாழ்நாள் முழுவதும் 2000 ரூபாய் ஓய்வூதியமும், தமிழ் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வளர்த்திட சிறந்த முறையில் தொண்டாற்றிய தமிழறிஞர்கள் 2 பேருக்கு மாதந்தோறும் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமாக 3000 ரூபாயும், மருத்துவப்படியாக 15 ரூபாயும், தமிழறிஞர்களின் மரபுரிமையர் 88 பேருக்கு மாதந்தோறும் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமாக 1515 மருத்துவப்படியாக 15 ரூபாயும் வழங்கப்படுகிறது. சிறந்த நூல் பரிசு திட்டத்தில் மகளிர் இலக்கியம் மற்றும் தமிழர் வாழ்வியல் எனும் 2 புதிய வகைப்பாடுகள் சேர்த்து மொத்தம் 33 வகைப்பாடுகளில் பரிசுகளும், நூலாசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் நூல் வெளியிட வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும், மாவட்டந்தோறும் ஆட்சி மொழி கருத்தரங்கம் நடத்திட 5,000 என வழங்கப்பட்டு வந்த தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டும் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டு நூலகங்களில் உள்ள அரிய தமிழ் நூல்களுள் முதற்கட்டமாக 10 நூல்கள் மின் எண்மத்தில் பதிவு செய்து நூலாக வெளியிடும் பணி நடைபெற்று வருகிறது. சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் மொழியில் உள்ள புகழ் வாய்ந்த பொன்மொழிகளை தொகுத்து பொன்மொழி களஞ்சியம் எனும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டுடைமை செய்யப்பட்ட 1470 நூல்கள் தமிழ் இணைய கல்விக் கழகம் வாயிலாக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டும், தமிழ் வளர்ச்சித்துறைக்கென 4,45,000 ரூபாய் செலவில் தனி வலைதளமும் உருவாக்கப்பட்டுள்ளது. 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதுரையில் சங்கத் தமிழ் காட்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. உலக தமிழ்ச் சங்கத்திற்கு பெருந்திட்ட வளாகம் கட்ட 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருக்குறள் காட்சி கூடமும், உலக தமிழர் பண்பாட்டு தகவல் மற்றும் வரவேற்பு மையமும், தொல்காப்பியத்தின் பெயரால் ஆய்விருக்கையும் அமைக்கப்பட்டுள்ளது. தனித்தன்மை இழந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை மீட்டெடுத்தல், உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், திட்டப் பணிகள், நல்கை ஆகியவற்றுக்கு 30 கோடியே 60 லட்சம் ரூபாயும், கணினி தமிழ் வளர்ச்சிக்கென தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் இணைய கல்விக் கழகத்திற்கு 24 லட்சம் ரூபாயும், தமிழ் ஆராய்வு பணிகளுக்கென ஆசியவியல் நிறுவனத்திற்காக 49,57,000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் கவிதை, கட்டுரை, பேச்சுப் போட்டிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த முதல் பரிசுத் தொகை 1000 10,000 ரூபாயாகவும், 2ஆம் பரிசுத் தொகை 500 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாகவும், மாநில அளவிலான போட்டிகளுக்கு முதல் பரிசுத் தொகை 5,000 15,000 ரூபாயாகவும், 2ஆம் பரிசுத் தொகை 3,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும், 3ஆம் பரிசுத் தொகை 2,000 10,000 ரூபாயாகவும் என பன்மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. இளம் எழுத்தாளர்களுக்கு கவிதை, கட்டுரை பயிற்சியும், பேச்சாளர்களுக்கு பேச்சு பயிற்சியும் அளித்திடும் வகையில் முதல் நிலையில் 100 மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு 200 மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 20 லட்சம் ரூபாய் செலவில் இளந்தமிழர் இலக்கிய பட்டறை நடத்திட ஆணையிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற குறளின்படி சொல்லியவற்றையும் சொல்லாதனவற்றையும் மக்களுக்கு பயன்படும்படியாக முன்னோக்கியே திட்டமிட்டு செயல்படுத்தும் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும், மாற்றாரும், உற்றாரும், சுற்றாரும், பெற்றோரும், நல்லோரும், வல்லோரும், ஆன்றோரும், சான்றோரும், கற்றாரும், கல்லாரும், இருப்பாரும், இல்லாரும், எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் திருக்குறள் காட்சி கூடம் அமைக்க நிதி உதவி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். தமிழ் கல்வியில் உயர் ஆய்வினை மேம்படுத்துவது, உயர் தமிழாய்வினை ஊக்குவிக்கும் கல்விச் சூழலை உருவாக்குவது, திருக்குறள் நெறிபரப்புதலை உலக அளவில் விரிவுபடுத்துவது, ஆய்வுக்கு உகந்த தரமான நூலகம் பேணுவது, தமிழர் அல்லாதார்க்கும் தமிழ் மொழியினை பயிற்றுவித்து தமிழின் மாண்பினையும் பண்பினையும் உலகறியச் செய்வது, பல்துறை ஆராய்ச்சியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது, தமிழாய்வை மேம்படுத்தும் நோக்குடன் பிற நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வது, பிற நாட்டு தமிழறிஞர்களுடன் ஆய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்வது, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் கல்விச் சூழல் வளம் பெறும் வகையில் அயலக தொடர்புகளை மேம்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது.
உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மட்டும் 2011-12 ஆண்டு தமிழ் மேம்பாட்டுக்காக வளர்ச்சிக்காக ரூபாய் 54.54 லட்சம். 12-13 ஆண்டிற்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களால் தரப்பட்ட உயராய்வு பணிக்காக தமிழ் திட்ட பணிக்காக ரூபாய் 23 லட்சம். 13-14 ஆண்டு மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தரப்பட்ட தொகை ரூபாய் 72.30 லட்சம். நடப்பு ஆண்டுக்கு தரப்பட்ட தமிழ் வளர்ச்சிக்கான உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கான தொகை ரூபாய் 87.50 லட்சம். அலுவலகம் கட்டடம் கட்டுவதற்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட தொகை ரூபாய் 4.17 கோடி. கடந்த காலங்களிலே உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட நூல்கள் எல்லாம் கேட்பாரற்று கிடந்த காலங்கள். அந்த காலத்திலே கோடிக்கணக்கான ரூபாய் நூல் வெளியீட்டிலே தேங்கியிருந்த நிலையை மாற்றி ஒரே ஆணையில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த நிறுவனத்தினுடைய நூலகத்தை எடுத்திட ஆணையிட்டவர் மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள். அந்த வகையில் 3 ஆண்டு காலத்திற்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அம்மா அவர்களால் தரப்பட்ட தொகை 954.34 லட்சம். ஏறக்குறைய 10 கோடி ரூபாய் அளவிற்கு பைந்தமிழை வளர்ப்பதற்கு மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தன்னுடைய பணியை செம்மையாக செய்து வருகிறது என்பதை தமிழ் கூறும் உலகம் அறிந்து வியப்பிலெய்தி அம்மாவுடைய தமிழ் தொண்டை பாராட்டி மகிழ்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் இப்பல்கலைக்கழகத்தில் பெருகி வரும் மாணவர்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதல் கட்டடங்கள் கட்ட மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து பார்க்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்காகவும் ஊதியத்திற்காகவும் ஓய்வூதிய பலன்கள் வழங்குவதற்காகவும் ஆய்வு திட்டங்களுக்காகவும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காகவும் இதுவரை சுமார் 44 கோடி ரூபாய்கள் தமிழக அரசு இப்பல்கலைக்கழகத்திற்கு வழங்கியுள்ளது. இப்பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தார் சாலைகள் மிகவும் அழகாக புதுப்பிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு வழங்கிய ரூபாய் 2 கோடி நிதி உதவியுடன் இந்த பணி சீரும் சிறப்புமாக நடந்துள்ளது. பல்கலைக்கழகத்தின் அரிய முயற்சிகளில் ஒன்றாக அம்மா அவர்கள் நம்முடைய அரும்பெரும் நூல்கள் உலகில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சீன மக்களுடைய மாண்ட்ரீன் மொழியில் திருக்குறளையும் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பாடல்களை மொழிபெயர்ப்பதற்காக ரூபாய் 3 கோடி வழங்கினார்கள். அதில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு பணி முடிந்தது. அது நூலாக விரைவில் வெளிவர உள்ளது. பாரதியார் பாடல்கள் தெரிவு செய்யப்பட்ட கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளன. இதன் பிறகு பாரதிதாசன் கவிதைகள் மொழிபெயர்க்கப்படும். இந்த ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 15 கோடி நிதி உதவி செய்து 2 மாபெரும் கட்டிடங்களை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். த மற்றும் நாவண்ணா வடிவத்தில் 2 கட்டிடங்கள் அமைய உள்ளன. இக்கட்டிடங்கள் அமைத்து முடிக்கப்பட்டவுடன் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய பெருந்திட்ட வரைபட கனவு நனவாகி விடுகிறது. தமிழ்கலை மற்றும் தமிழ் சிவிலைசேஷன் என்ற தமிழ் மற்றும் ஆங்கில காலாண்டு இதழ்கள் தொடர்ந்து வெளிவர வேண்டும் என்ற பேரெண்ணத்துடன் அதற்காக தனியாக ரூபாய் 5 லட்சம் நிதியை வழங்கியுள்ளார்கள். 1995 ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது இந்த வளாகத்தில் 1000 பேர் அமரக்கூடிய மாபெரும் கலை அரங்கு ஒன்றை அவர்கள் நிறுவினார்கள். இந்தியாவின் மாபெரும் கட்டுமான நிறுவனங்கள் கூட தங்களால் இயலாது என்று அவர்கள் தயங்கிய நிலையில் இந்த கரிகால் சோழன் அரங்கத்தை அவர்கள் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்குள் கட்டி முடித்தார்கள். பல கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த அரங்கத்தில் தான் இப்போது வட்டமொழி விழா உள்பட அனைத்து விழாக்களும் நடைபெற்று வருகின்றன. தமிழினுடைய அரிய சிறப்புகள், முக்கிய செய்திகள் உலக நாடுகள் முழுவதிலும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கணினி வழி தகவல் மையம் என்ற ஒன்றை உருவாக்கி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செயலாற்றுமாறு நெறிகாட்டி
ரூபாய் 12 லட்சம் அவர்கள் வழங்கினார்கள். அதன் மூலமாக இப்பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் கொண்ட தரவுகளை வலையேற்றம் செய்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் அதனுடைய துணைவேந்தர் என்ற முறையில் என்னுடைய கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் அமைக்க இடம் ஒதுக்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். அதனை மேலும் மேன்மைப்படுத்த மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் புது பொலிவோடும் சிறப்போடும் அமைக்கப்பட அலுவலக பணி அமைப்பை தோற்றுவித்து 25 கோடி ரூபாய் செலவில் வளாகம் கட்ட ஆணையிட்டார். உலக தமிழ்ச்சங்கத்தின் நோக்கம் மற்றும் 1982ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஆசியவியல் நிறுவனம் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். 1986ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் முதல் நாளில் மதுரை மருத்துவக் கல்வி மைதானத்தில் உலக தமிழ்ச்சங்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வைத்தார். உலக தமிழ்ச்சங்கத்திற்காக மதுரையில் 14.15 ஏக்கர் நிலம் மதுரை சட்டக் கல்லூரிக்கும் மாநகராட்சி நீச்சல் குளத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் உலக தமிழ்ச்சங்கம் புதுப்பொலிவோடும் சிறப்போடும் அமைக்கப்பட அலுவலக பணி அமைப்புகளை தோற்றுவித்து 25 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாகம் கட்ட ஆணையிட்டதன் அடிப்படையில் கட்டடம் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக நாடுகளில் இயங்கி வரும் அனைத்து தமிழ்ச்சங்கங்கள், அமைப்புகள், நிறுவனங்கள், தமிழ் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் நிறுவனங்கள் ஆகியவை பற்றிய விவரங்களில் தொகுத்தல், தமிழறிஞர்கள் மற்றும் கலைஞர்களை அயல் நாடுகளுக்கு அனுப்பி தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு பற்றி விளக்கி கூறச் செய்தல், தமிழர் பெரும் எண்ணிக்கையில் வாழும் அயல் நாடுகளுக்கு ஆய்வாளர்களை அனுப்பி தமிழர் நிலையினை ஆய்தல் மற்றும் அயல்நாட்டு ஆய்வாளர்களை தமிழகத்திற்கு வரவழைத்து கருத்து பரிமாற்றம் செய்தல், பிற நாட்டு தமிழர் பற்றிய களஞ்சியம் ஒன்றை தயாரித்து வெளியிடுதல், தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள், சங்ககால நூல்கள் போன்றவற்றை அயல் நாடுகளில் உள்ள தமிழர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல், உலக நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி மையம் அமைக்க இச்சங்கத்தின் வாயிலாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் தமிழர்கள் வாழும் 2 நாடுகளை தேர்வு செய்து இந்நாடுகளில் ஆய்வரங்கங்கள், கருத்தரங்கங்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்தல், தமிழகத்தில் உள்ள கலைநுட்பம் வாய்ந்த சிற்பங்கள், நாட்டுப்புற பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை அயல் நாடுகளில் வாழும் தமிழர்கள் துய்ப்பதற்குரிய வாய்ப்புகளை சங்கத்தின் வாயிலாக ஏற்படுத்தி தருதல், உலக நாடுகளின் அருங்காட்சியகங்களில் இடம்பெற்றுள்ள தமிழ் தொடர்பான ஓலைச்சுவடிகள், அரிய கையெழுத்துச் சுவடிகள், அரிய கலைப்பொருட்கள் முதலிய தரவுகளை சேகரித்தல் ஆகியவை உலக தமிழ்ச்சங்கத்தின் நோக்கமாகும். தமிழாய்வை ஒப்பியல் சார்ந்த பன்முக நோக்கில் பிற நாட்டு அறிஞர்களோடு இணைந்து மேற்கொள்ளவும், தமிழர்களின் அயல்நாட்டு தொடர்புகளை ஆழமாக ஆய்வு செய்யவும், பிற ஆசிய நாடுகளின் பண்பாட்டு செழிப்புக்கு தமிழ் பண்பாடு வழங்கிய பங்களிப்புகளை ஆய்ந்து நிலைநாட்டவும், ஆசிய மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே காணப்படும் தொடர்புகளை ஆய்ந்து காணவும், தமிழியல் தொடர்பான ஆய்வு தரவு நூல்களை உலக மொழிகளில் வெளியிட்டு தமிழாய்வினை உலகளாவிய நிலையில் மேற்கொள்ளவும் ஆசியவியல் நிறுவனம் 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. உலகம் முழுவதிலும் உள்ள தமிழறிஞர்கள் உலகளாவிய நிலையில் தமிழாய்வினை மேற்கொள்ள வாய்ப்பாக அமைந்த சர்வதேச ஆய்வு மையமாக ஆசியவியல் நிறுவனம் திகழ்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ் தொடர்பான ஆராய்ச்சிகளில் அதிக ஆர்வம் காட்டுபவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 8வது உலக தமிழ் மாநாட்டை மிகச்சிறப்பாக தஞ்சையில் நடத்தினார்கள். அதன் பின்னர் உலகத்தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு அவர்களுடைய நெறிப்படுத்துதலினாலே புத்துயிர் பெற ஆரம்பித்தது. 12வது ஐந்தாண்டு திட்டம், இந்த 12வது ஐந்தாண்டு திட்ட பணிகள் அனைத்துமே இந்த அரசால் மேற்கொள்ளப்பட்டது. அந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் ஓலைச்சுவடிகளை பதிவு செய்தல், ஓலைச்சுவடிகளை டிஜிட்டைஸ் பண்ணுவது, கணினியினுடைய வாயிலாக கணினியினுடைய துணையோடு ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து பராமரிப்பதற்குரிய ஒரு பெரிய திட்டம், மாபெரும் திட்டம்.
மொரிஷியஸ் நாட்டில் தமிழர்களுக்கு ஒரு தமிழ் துறை அமைப்பதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது புதிதாக கால்டுவெல் போன்ற அறிஞர்களுடைய பெயரால விருதுகள் நிறுவப்பட்டிருக்கிறது. சாமிநாதையர் பெயரால ஒரு விருது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஔவையார் பெயரில் ஒரு விருது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்களை தொலைநோக்குடன் செய்து வருகிறார்கள். அது பாராட்டுவதற்குரியது. ஏராளமான திட்டங்களை செய்து வருகின்ற மக்களின் முதல்வர் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றது. தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களையும், திருக்குறள், ஏலாதி, சிறுபஞ்சமூலம், நாலடியார் உள்ளிட்ட 14 கீழ்கணக்கு நூல்களையும், 14 மேல் கணக்கிற்கு உட்பட்ட 10 பாட்டு, 8 தொகை நூல்களையும், இக்கால ஹைக்கூ, சென்ட்ரியோ உள்ளிட்ட புதுக்கவிதைகளையும் ஆய்ந்தறிந்துள்ள மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழுக்கும் தமிழறிஞர்களுக்கும் ஆற்றி வரும் தொண்டிற்கு தமிழறிஞர்களும் மாணவர்களும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் முதல்வராக இருக்கிற அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னாலே மதுரையிலே 100 கோடி ரூபாய் செலவிலே தமிழுக்கான வளர்ச்சியும் தமிழ்தாய் தொடர்பான ஒரு சுற்றுலா மையமும் ஏற்படுத்தப்படும் என்கிற நிலையை அறிவித்த போது மதுரையிலே இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மதுரையிலே உலக தமிழ்ச் சங்கத்திற்காக ஒரு அமைப்பு தொடங்கி அதற்கு ஒரு தனி அரசு அலுவலரை நியமித்து அவருடைய பார்வையிலே இன்றைக்கு அந்த 14 ஏக்கர் செப்பனிடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கண்டு வருகிறது என்று சொன்னால், உண்மையான தமிழ் வளர்ச்சிக்காக இன்றைக்கு மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் நிரம்ப பணிகளை ஆற்றியிருக்கிறார். நாம ஜப்பானிலிருந்து தமிழ் படிக்க சென்னைக்கு வந்தோம். இப்போ நல்லா பேசணும், இப்போ எழுத முடியும், பேச கொஞ்சம் முடியும். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ஸ்டிடியூட்ல ரொம்ப நல்லா படிக்கிறோம். ஒரு வருஷம் தமிழ் படித்திருக்கேன். மக்களி முதல்வர் அம்மாக்கு ரொம்ப தேங்க்ஸ். உதகையிலிருந்து தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்திற்காக நான் தமிழ் பயில வந்துள்ளேன். விடுதியில் அனைத்து வசதிகளும் சரியான முறையில் உள்ளன. பெண்களுக்கு மன உறுதியையும் உடல் வலிமையும் அளிக்கக்கூடிய தற்காப்பு கலைகள் எங்களுக்கு வாரந்தோறும் 2 நாட்களில் நடத்தப்பெற்று வருகிறது. எங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. தமிழக அரசினால் விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு சென்று வருவதற்காக இலவச சிற்றுந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவிகள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் பல்கலைக்கழகம் சென்று வருவதற்கு ஏதுவாக உள்ளது. இந்த வசதியை செய்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சீனாவிலிருந்து தமிழ்நாட்டிலே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதல் நிலை வகுப்பு கலந்து கொண்டேன். மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 50 லட்சம் ரூபாயை வைப்பு நிதியாக வைத்து தொல்காப்பியம் தொடர்பான இப்படி பல்வேறு பணிகளும் செய்வதற்கு மக்களின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீர் மேலாண்மையும் வாழ்வியல் காட்சிகளான அந்த 5 திணைகள் பற்றிய அந்த காட்சிகளும் தனி அரங்கங்களாக வெளி அரங்கில் வர இருக்கின்றன. இது தமிழுடைய போர்க்கலை முதற்கொண்டு அத்தனை கலைகளும் கலையில் நுட்பங்களும் இதில் அமைய இருக்கின்றன. இந்த திட்டத்தை அறிவித்த மக்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் ஓவிய காட்சி கூடத்தில் சுமார் 2000 நூல்கள் உள்ளன. அம்மா அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் திருக்குறளை எடுத்துச் செல்ல வேண்டும், திருக்குறளில் உள்ள கருத்துக்களை அனைத்து மக்களும் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் திருக்குறள் ஓவிய காட்சி கூடத்தை ஏற்படுத்தினார்கள். திருக்குறள் காட்சி கூடத்தில் ஓலைச்சுவடியும் இடம்பெற்றுள்ளன. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும், 1000 மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு வழங்கப்படும் மாத ஓய்வூதிய உயர்வு, நூலாசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் நூல் வெளியிட கூடுதல் நிதி உதவி, தமிழ் வளர்ச்சித்துறைக்கென தனி வலைதளம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் திருக்குறள் காட்சிக்கூடம் உட்பட பல்வகை விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.